அமெரிக்காவோட பவர் குறையுது. ஏன்னா இப்போ ஈரான் என்ன சொல்லுது, சைனீஸ் ஃபிளாக் இருந்துச்சுன்னா நான் அலோவ் பண்ணிடுறேன், அமெரிக்காவோட ஃபிளாக் இல்லைன்னா நான் ஸ்ட்ரீட் ஆஃப் ஹார்முஸ்ல அலோவ் பண்றேன். நான் வந்து அமெரிக்காவை யாரெல்லாம் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்களோட அலைஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட மட்டும்தான் அலோவ் பண்ண மாட்டாங்கிறாங்க. இந்த நிர்ணயம் பண்றது நீ பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. ஓகே, இந்த இடமே இருக்கக்கூடாது. ஒருத்தர் அமெரிக்கா மாதிரி ஒரு வல்லரசுக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பிரிட்டிஷ்க்கு அப்படி இல்லைன்னு உங்களோட ஆசை. ஒரு 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 அந்த ஆசையில வந்து நம்மளும் அப்படித்தானே இருக்கணும். அது எப்படி நீ வந்து என் ஃபிளாக் இருந்து ஒன்னு அலோவ் பண்ண மாட்டேன்னு சொன்னா, நீ ஒருத்தன் ஆரம்பிச்சனா இன்னும் 2 பேர் ஆரம்பிப்பான். இதானே இப்படித்தானே ஆரம்பிக்கும் ப்ரொடெஸ்ட் எல்லாம். ஒரே ஒருத்தர் திடீர்னு வாய்ஸ் எழுப்புவான், சின்ன பையன் இவெல்லாம் பேசுறான், இவனை நீ பேச விட்டானா இன்னும் 10 பேர் பேசிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து தான் இது வருது. ஈரான் பேச அந்த டோன் அவங்களால சகிச்சுக்க முடியல. ஆமா, ஆனா நீங்க தானே பேச வச்சீங்க. அவங்க 2015 ஒபாமா கிட்ட டீல் போட்டாங்கல்ல, நாங்க நியூக்ளியர் வெப்பன்ஸுக்கு போக மாட்டோம், நியூக்ளியர் எனர்ஜில இருக்கோன்னு. வந்த உடனே கீழ்ச்சி போட்டவர் இவர் தான் 2018. அப்போ இது யார் தப்பு? இது